பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் சிகிச்சை முறிந்து தற்போது வீடு திரும்பியிருக்கிறார். மும்பையில் இருக்கக்கூடிய லீலாவதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சைஃப் அலி கான் தற்போது சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியிருக்கிறார். கடந்த 6 நாட்களுக்கு முன்பு கத்தியால் குத்தப்பட்டு திருட வந்தவராக கத்தியால் குத்தப்பட்டு 6 முறை கத்தியால் குத்தப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சைஃப் அலி கான் தற்போது வீடு திரும்பியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் காவியா இணைப்பில். உங்கள் விவரம். வணக்கம். முன்னதாக கடந்த வாரம் பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் மீது கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பேசுபொருளாகி இருந்த நிலையில் தற்போது அவர் உடல்நலம் பெற்று வீடு திரும்பி இருக்கிறார். தொடர்ந்து அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரசிகர்களுக்கு அவர் உற்சாகமாக கையசைத்துக் கொண்டு அவர் வீட்டுக்குள் நுழையும் காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. பிரபல பாலிவுட் நடிகரான சைஃப் அலி கான் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் தன் வீட்டிலேயே மர்ம நபர் ஒருவரால் 6 முறை கத்தியால் குத்தப்பட்டார். இந்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. கத்தி குத்துக்கு பின் மீட்கப்பட்ட சைஃப் அலி கான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். அப்போது அவரது மனைவியும் நடிகையுமான கரீனா கபூர் மற்றும் 2 மகன்கள் என குடும்பத்தார் அவரை மீட்டு அங்கிருந்த ஒரு ஆட்டோவில் ஏற்றி அவரை அனுப்பி வைத்து தொடர்ந்து அருகிலுள்ள லீலாவதி என்ற தனியார் மருத்துவமனையில் அவரை அனுமதித்தனர். தொடர்ந்து அவர் தற்போது காயத்திலிருந்து உடல்நலம் தேறியிருப்பதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் எனவும் முன்னதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர். அதாவது மும்பை லீலாவதி மருத்துவமனையிலிருந்து நடிகர் சைஃப் அலி கான் தொடர்ந்து இன்று டிஸ்சார்ஜ் ஆவார் என முன்னதாக தகவல் வெளியாகி இருப்பினும் 1 வாரத்திற்கு வீட்டில் ஓய்வெடுக்க வேண்டும் எனவும் தொற்று எதுவும் ஏற்படாதவாறு உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவருக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தனர். அதே நேரத்தில் அவர் விரைவில் பழையபடி நடமாடுவார் என மருத்துவமனை வட்டாரங்கள் முன்னதாக தெரிவித்திருந்தனர். இதற்கிடையே அவரை காணும் நோக்கில் அவரது ரசிகர்கள் மருத்துவமனையில் குவிந்துள்ளனர். தொடர்ந்து இந்த 4 நாட்களில் பல்வேறு பாலிவுட் திரைப்பிரபலங்களும் வரிசையாக அவரை நேரில் பார்த்து அவரிடம் நலம் விசாரித்தது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக நடிகர் சைஃப் அலி கான் கத்திக்குத்து சம்பவம் தொடர்பாக தப்பியோடிய மர்ம நபரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி மும்பை போலீசாரால் வங்கதேச நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவர் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைந்த வங்கதேச நாட்டவர் என்றும் கடந்த சில மாதங்களாக மும்பையில் வசித்து வந்துள்ளார் என்றும் முதற்கட்டமாக அவரிடம் நடத்திய விசாரணையில் அவரது பெயர் ஷரீஃபுல் இஸ்லாம் ஷக்ஷாத் எனவும் தெரிய வந்தது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது பூரண உடல் நலத்துடன் தற்போது சைஃப் அலி கான் வீடு திரும்பியிருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு அங்கிருக்கக்கூடிய ரசிகர்கள் தொடர்ந்து அவருக்கு உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.